கல்வி தொலைக்காட்சி சார்பாக அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் அலகு 6 பொறுப்புகளை சரிபார்த்தல் என்ற பாடத்தில் கடனீட்டு பத்திரம் என்றால் என்ன, கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகள், கடனீட்டு பத்திரத்தை ஒரு தணிக்கையாளர் எவ்வாறு சரிபார்க்கின்றார், இந்த 3 வினாக்களுக்குரிய விடைகளை நாம் இந்த வகுப்பில் பயில இருக்கின்றோம். முதலில் நாம் கடனீட்டு பத்திரம்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு குடும்ப தலைவர் தான் பெறக்கூடிய ஊதியத்தின் மூலமாக அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறாரு, வழி நடத்திட்டு வருவார். அவர் பெறக்கூடிய ஊதியம் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அல்லது அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வினை மேற்கொள்வதற்கு அவருடைய ஊதியத் தொகை போதாமல் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, தனது நண்பர்களிடம் இருந்தோ அல்லது உறவினர்களிடம் இருந்தோ கடனை பெற்று அந்த குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை மேற்கொள்கின்றார் அல்லது குடும்பத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். எப்படி ஒரு தனி மனிதன் தனக்கு ஊதியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது பிறரிடம் இருந்து கடனை பெற்று அந்த குடும்பத்தை நடத்துகின்றாரோ அல்லது அந்த குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை மேற்கொள்கின்றாரோ, அதுபோல் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நிறுவனம் தனது தொழிலை மேற்கொள்வதற்கு உறுப்பினர்களிடம் இருந்து அல்லது பங்குனர்களிடமிருந்து மூலதனத்தை பெறுகின்றது. உறுப்பினர்கள் அல்லது உரிமையாளர்களிடமிருந்து அல்லது நிறுவனமாக இருந்தால் பங்குனர்களிடமிருந்து பெறுகின்ற முதல் தொகை அந்த ஒரு நிறுவனம் அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு போதாத நிலை ஏற்படும் பொழுது, நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பொது மக்களிடம் இருந்தோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ கடனை பெறுகின்றது. இவ்வாறு ஒரு வியாபார நிறுவனத்துக்கு கடனை ஏற்படுத்துகின்ற அல்லது கடனை ஒப்புக்கொள்கின்ற ஒரு ஆவணத்தை தான் நாம் கடனீட்டு பத்திரம் என அழைக்கின்றோம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நிறுவனத்திற்கு கடனை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒரு நிறுவனம் கடனை ஒப்புக்கொள்கின்ற ஓர் ஆவணத்திற்கு கடனீட்டு பத்திரம் என்று பெயர். வேறு மாதிரி சொன்னால், ஒரு நிறுவனம் பத்திரங்களை வெளியீடு செய்து அதன் மூலம் கடனை பெறுகின்றது. ஒரு நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து கடன் பெற்றதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை நாம் கடனீட்டு பத்திரம் என்று சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன், கடனீட்டு பத்திரம் என்றால் என்ன, இது நமக்கு நல்லா புரிஞ்சாதான் நம்ம அடுத்த பகுதியை நல்லா படிக்க முடியும். ஒரு நிறுவனத்திற்கு கடனை ஏற்படுத்துகின்ற அல்லது கடனை ஒப்புக்கொள்கின்ற ஓர் ஆவணத்துக்கு கடனீட்டு பத்திரம் என்று பெயர். இந்த கடனீட்டு பத்திரத்தின் மூலமாக யார் ஒருவர் நிறுவனத்திற்கு கடனை வழங்குகின்றாரோ அவருக்கு கடனீட்டு பத்திரதாரர்கள் என்று பெயர். கடனீட்டு பத்திரம் என்பது ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் நிறுவனத்துக்கு கடனை வழங்குகின்றார்களோ அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பெயர் கடனீட்டு பத்திரதாரர்கள். ஒரு நிறுவனம் எந்த வகையான கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்ய போகின்றது, வேறு மாதிரி சொன்னால் கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகள் என்ன, இதுதான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி. நிறுவனம் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகளில் முதல் வகை பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம். நிறுவனத்திற்கு கடனீட்டு பத்திரத்தின் அடிப்படையில் கடனை தருகின்ற நபர்களுடைய பெயர், அவர்களுடைய முகவரி போன்ற விவரங்கள் நிறுவனத்தினுடைய கடனீட்டு பத்திர பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டு அதன் அடிப்படையில் வெளியீடு செய்கின்ற கடனீட்டு பத்திரத்திற்கு பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம் என்று பெயர். இப்போ உதாரணமாக நம்ம கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்து ஏ என்ற ஒரு நபர் கடனீட்டு பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது நிறுவனம் வெளியீடு செய்யக்கூடிய இந்த கடனீட்டு பத்திரங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு கடன் தருகிறார் என்று சொன்னால், அந்த ஏவனுடைய முகவரி, அவர் எவ்வளவு தொகைக்கு கடனீட்டு பத்திரத்தை வாங்கியிருக்காரு, அதற்குரிய வட்டி வீதம் என்ன முதலிய அனைத்து விவரங்களும் நிறுவனத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற கடனீட்டு பத்திர பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டு இருந்தால் அந்த வகையான கடனீட்டு பத்திரத்தை பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடனீட்டு பத்திரத்தை நம்ம யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உரிமை மாற்றம் செய்யலாம். ஆனால் நிறுவனத்தினுடைய கடனீட்டு பத்திர பதிவேட்டில் யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த நபரே கடனீட்டு பத்திர தொகையை பெறுவதற்கு சட்டபூர்வமான உரிமை பெறுகின்றார். இப்போ ஏ என்பவருடைய முகவரி, ஏ என்பவருடைய விவரங்கள் எல்லாம் அந்த கடனீட்டு பத்திர பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர்
குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்பு கடனீட்டு பத்திர தொகையையும் அதற்குரிய வட்டி தொகையும் பெற்றுக்கொள்வதற்கு உரிமை பெறுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் அந்த கடனீட்டு பத்திரத்தை யாருக்கு வேண்டாலும் என்ன பண்ணலாம், உரிமை மாற்றம் செய்து கொள்ளலாம். ஆகவே திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு நிறுமத்துக்கு கடனை பெற்று தருகின்ற ஒரு ஆவணத்தை தான் நம்ம கடனீட்டு பத்திரம் சொல்கிறோம். கடனை ஏற்படுத்துகின்ற அல்லது கடனை ஒப்புக்கொள்கின்ற ஒரு ஆவணத்தை தான் நம்ம கடனீட்டு பத்திரம் சொல்கிறோம். கடனீட்டு பத்திரத்தினுடைய முதல் வகை பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம். இதன்படி நிறுமத்துக்கு நிறுமம் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரங்களை எந்த ஒரு நபர் பெறுகின்றாரோ அல்லது எந்த ஒரு நபர் கடனீட்டு பத்திரத்தின் அடிப்படையில் கடன் வழங்குகிறாரோ அவருடைய பெயர், அவருடைய முகவரி, கடனீட்டு பத்திரம் தொடர்பான தொகை, வட்டி வீதம் போன்ற விவரங்கள் நிறுமத்தினுடைய பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த வகையான கடனீட்டு பத்திரத்தை பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம் என சொல்லலாம். இதனை நம்ம யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை மாற்றம் செய்யலாம். இந்த பதிவேட்டில் யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட ஒரு நபரே கடனீட்டு பத்திரத்தினுடைய தொகையையும் அதற்குரிய வட்டி தொகையும் பெறுவதற்கு உரிமை உடையவராக இருக்கிறார். இது யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உரிமை மாற்றம் செய்யலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொணர்பவர் கடனீட்டு பத்திரம். கொணர்பவர் அப்படின்னு சொன்னாவே கொண்டு வந்து கொடுப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வகையான கடனீட்டு பத்திரதாரர்களுடைய பெயரோ அவர்களுடைய முகவரியோ நிறுமத்தினுடைய கடனீட்டு பத்திர பதிவேட்டில் எங்கும் குறிப்பிடப்பட மாட்டாது. இந்த வகையான கடனீட்டு பத்திரதாரர்கள் குறிப்பிட்ட காலம் நிறைவு பெற்ற பின்பு அல்லது கடனீட்டு பத்திர காலம் முடிவடைந்த பின்பு அல்லது முதிர்ச்சி அடைந்த பின்பு அந்த கடனீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து எந்த ஒரு நபர் நிறுமத்தில் ஒப்படைக்கின்றாரோ அவரே அந்த கடனீட்டு பத்திரத்தினுடைய தொகையை பெறுவதற்கு உரிமை உடையவர். கடனீட்டு பத்திரம் இன்னைக்கு ஒருத்தர் வச்சிருந்துக்காரனாக அதுதான் அந்த கடனீட்டு பத்திரத்தினுடைய உரிமையாளர் அவராக கருதப்படுவார். 2 நாட்கள் கழித்து அந்த கடனீட்டு பத்திரம் இன்னொரு நபரிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மற்றொரு நபர் தான் அந்த கடனீட்டு பத்திர தொகையை பெறுவதற்கு உரிமை உடையவர். இந்த வகையான கடனீட்டு பத்திரத்துடன் என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி பெறுவதற்கான சீட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த வட்டி பெறுகின்ற காலத்தின் பொழுது அந்த குறிப்பிட்ட ஒரு சீட்டினை எந்த ஒரு நபர் பூர்த்தி செய்து தருகின்றாரோ அவரிடத்தில் அந்த கடனீட்டு பத்திர வட்டி செலுத்தப்படுகிறது. அவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னால் கொணர்பவர் கடனீட்டு பத்திரம் என்பது இந்த வகையான கடனீட்டு பத்திரத்தை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த கடனீட்டு பத்திரத்தினுடைய உரிமையாளராக கடனீட்டு பத்திரதாரராக கருதப்படுவார். இது யாருக்கு வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிட்டே போகலாம். இந்த கடனீட்டு பத்திரத்துடன் ஒரு சீட்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும், வட்டி சீட்டு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இது அந்த குறிப்பிட்ட ஒரு தவணை நாளில் அல்லது அந்த வட்டி பெறுகின்ற காலத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு சீட்டினை எந்த ஒரு நபர் பூர்த்தி செய்து தருகின்றாரோ அவரே அந்த வட்டி பெறுவதற்கு உரிமை உடையவர். இந்த கொணர்பவர் கடனீட்டு பத்திரத்தினுடைய விவரங்கள் எதுவுமே நிறுமத்தினுடைய கடனீட்டு பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க மாட்டாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிணைய கடனீட்டு பத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக நமது நிறுமம் புதியதாக உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவோ அல்லது நிறுவனமாகவோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நாம் கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்தவுடன் பொதுமக்கள் யாரும் நமது நிறுமத்தின் மீது நம்பிக்கை வைத்து நமக்கு கடனீட்டு பத்திரத்தின் அடிப்படையில் கடன் கொடுக்க முன்வர மாட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன தேவை, பணம் தேவை. நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு நமக்கு பணம் தேவை. அதுபோல நிலைகளில் நிறுவனம் என்ன பண்ணோம், இந்த பிணைய கடனீட்டு பத்திரத்தை வெளியிடும். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களை அடமானமாக வைத்துக்கொண்டு அல்லது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களை பிணையத்திற்கு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்தால் அதற்கு பிணைய கடனீட்டு பத்திரம் அல்லது அடமான கடனீட்டு பத்திரம் என்று பெயர். இந்த அடமான பத்திரத்தினுடைய முக்கியமான இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் நிறைவு பெற்ற பின்பு அல்லது நிறுவனம் கலைக்கப்படும் பொழுதே இந்த வகையான கடனீட்டு பத்திரதாரர்களுக்கு நம்ம கடன் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் இந்த கடனீட்டு பத்திரதாரர்கள் அந்த அடமானம் வைக்கப்பட்ட சொத்தினை தமது பொறுப்பில் எடுத்துக்கொள்வர். இப்போ உதாரணமாக நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்கிறோம். அதில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை சொத்துக்களை அடமானமாக கொடுத்துட்டு நம்ம அந்த கடன் பணத்தை வாங்குகிறோம். நிறுவனம் கலைக்கப்படும் வரை நம்மளால் அந்த கடனீட்டு பத்திரத்தை மீட்க முடியல, கடனை கொடுக்க முடியலன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எந்த ஒரு நபர் கடன் கொடுத்துருக்காரோ, கடனீட்டு பத்திரத்தை பெற்றுக்கொண்டு யார் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், உங்களுடைய நிலை சொத்துக்களை நான் உரிமை மாற்றம் செய்து கொண்டு அந்த சொத்தை விட்டு எனது கடனை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆகவே அடைமான கடனீட்டு பத்திரம் அல்லது பிணைய கடனீட்டு பத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ஒரு கடனீட்டு பத்திரம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை சொத்துக்களை அடைமானமாக வைத்துக்கொண்டு பிணையமாக பெற்றுக்கொண்டு கடனீட்டு பத்திரம் வெளியிடப்படுகிறதோ அந்த வகையான கடனீட்டு பத்திரத்திற்கு பிணைய கடனீட்டு பத்திரம் என்று பெயர்.
குறிப்பிட்ட காலம் நிறைவு பெற்றவுடன் அல்லது நிருமம் கலைக்கப்படும் வரை கடன் அடைக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது நிருமத்திற்கு கடனை வழங்கிய அல்லது கடனீட்டு பத்திரத்தை பெற்ற கடனீட்டு பத்திரதாரர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு சொத்துக்களின் மீது உரிமை கொண்டாடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிணையம் இல்லாத கடனீட்டு பத்திரம். இப்போ நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். எந்த வகையான சொத்துக்களும் அடைமானமாக வைக்கப்படாமல் வெளியீடு செய்யக்கூடிய ஒரு கடனீட்டு பத்திரத்தை தான் நாம் பிணையம் இல்லா கடனீட்டு பத்திரம் என அழைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மீள்தகு கடனீட்டு பத்திரம். இந்த மீள்தகு கடனீட்டு பத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிருமம் கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்யும் பொழுது குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த கடனீட்டு பத்திரம் மீட்கப்படும் என்ற நிபந்தனை அடிப்படையில் வெளியீடு செய்யக்கூடிய ஒரு கடனீட்டு பத்திரத்துக்கு பேர் தான் மீள்தகு கடனீட்டு பத்திரம் என்று பெயர். உதாரணமாக நம்ம கடனீட்டு பத்திரத்தை இன்றைக்கி நம்ம வெளியீடு செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளலாம். 5 ஆண்டுகள் கழித்து இந்த கடனீட்டு பத்திர தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிபந்தனை போடுறோம். நிபந்தனையின் அடிப்படையில் கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்கிறேன்னு வச்சுக்கலாம். கடனீட்டு பத்திரதாரர்கள் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை அவங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து நம்மிடம் இருந்து அந்த கடன் பணத்தை திரும்ப வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னால் 5 ஆண்டுகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் கழித்து கடனீட்டு பத்திரம் மீட்டுக்கொள்ளப்படும் என்ற நிபந்தனை அடிப்படையில் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்துக்கு பேர் தான் மீள்தகு கடனீட்டு பத்திரம் என்று பெயர். இந்த மீள்தகு கடனீட்டு பத்திரம் எந்த நிலையில் மீட்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்பு, நான் முதல்ல சொன்னேன் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகள் கழித்த பின்பு கடனீட்டு பத்திரதாரர்கள் கடனீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து நிருமத்திடம் கொடுத்துவிட்டு தாங்கள் வழங்கிய கடன் தொகையை திரும்பி வாங்கிட்டு போயிடலாம் குறிப்பிட்ட காலம் கழித்து. சில நேரங்களில் கடனீட்டு பத்திரங்கள் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் பொழுது அந்த கடனீட்டு பத்திரம் மீட்கப்படலாம். அல்லது ஆண்டு எடுப்பு தொகை முறையிலும் இந்த வகையான கடனீட்டு பத்திரங்கள் மீட்கப்படலாம். சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து கடனீட்டு பத்திர தொகை திரும்ப செலுத்தப்படும் அல்லது குறிப்பிட்ட காலம் கழித்து கடனீட்டு பத்திரங்கள் மீட்கப்படும் என்ற அடிப்படையில் வெளியிடக்கூடிய கடனீட்டு பத்திரங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீள்தகு கடனீட்டு பத்திரங்கள் என அழைக்கின்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மீள்தகா கடனீட்டு பத்திரம். ஒரு நிருமத்தினுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் மீட்க முடியாத நிலையில் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரம் மீள்தகா கடனீட்டு பத்திரம் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த வகையான கடனீட்டு பத்திரங்கள் நீண்ட காலம் கழித்தோ அல்லது நிருமம் கலைக்கப்படும் பொழுது மட்டுமே மீட்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்கிறோன்னு வச்சுக்கலாம். இந்த வகையான கடனீட்டு பத்திரத்தை நம்ம வெளியீடு செய்கிறோன்னு சொன்னால் ஒரு 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் கழித்து மீட்கப்படுகின்ற ஒரு நிலையில், அல்லது நிருமம் எப்போது கலைக்கிறோமோ ஒரு 50 ஆண்டுகள் அந்த நிருமம் தொடர்ந்து செயல்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த 50 ஆண்டுகள் வரை இந்த வகையான கடனீட்டு பத்திரங்களை நம்ம மீட்க முடியாது. கடனீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு பணம் பெற முடியாது நிருமத்திடமிருந்து. ஆக ஒரு நிருமம் தனது வாழ்நாளில் மீட்க முடியாத நிலையில் வெளியீடு செய்யக்கூடிய ஒரு கடனீட்டு பத்திரம் மீள்தகா கடனீட்டு பத்திரம் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த வகையான கடனீட்டு பத்திரங்கள் நீண்ட காலம் கழித்தோ அல்லது நிருமம் கலைக்கப்படும் பொழுது மட்டுமே மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த ஒரு கடனீட்டு பத்திரமாக இது உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாற்றுதற்குரிய கடனீட்டு பத்திரங்கள். நிருமம் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரங்களை குறிப்பிட்ட காலம் கழித்தே நேர்மை பங்குகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வெளியீடு செய்யக்கூடிய ஒரு கடனீட்டு பத்திரத்தை தான் மாற்றுதற்குரிய கடனீட்டு பத்திரம் என சொல்கிறோம். இப்போது பங்குகள்னால் என்ன, கடனீட்டு பத்திரம் என்ன என்பதை நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும். ஒரு நிருமத்தினுடைய பங்குகளை வாங்கி நிருமத்திற்கு மூலதனத்தை செலுத்தினா அல்லது எந்த ஒரு நபர் பங்குகளின் மூலம் மூலதனத்தை செலுத்தியிருக்காரோ அவர் பங்குனர் என அழைக்கப்படுகிறார். அவர் நிருமத்தினுடைய உரிமையாளர். ஆனால் கடனீட்டு பத்திரதாரர் யார்? நிருமத்துக்கு எந்த ஒரு நபர் கடன் வழங்கி இருக்கின்றாரோ அவருக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா கடனீட்டு பத்திரதாரர். கடனீட்டு பத்திரதாரரை விட நிருமத்தினுடைய உரிமையாளருக்கு அதிகமான ஒரு உரிமைகள் ஒரு நிருமத்தில் இருக்குது. நம்மளுடைய குடும்பம் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் என்பவர் வேறு, நமது குடும்பத்துக்கு கடன் கொடுத்தவர் வேறு இல்லையா? நமக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம குடும்பத்துடன் உறவு முறையின் அடிப்படையில் இருப்பவர் நமக்கு ஒரு முக்கியமான நபராக கருதப்படுவார். ஆனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு கடன் கொடுத்தவர் நம்மளுடைய சொந்தக்காரன் எங்கே நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் நிருமத்தினுடைய உரிமையாளர் பங்குனர். அந்த பங்குனர் யார்? நிருமத்தினுடைய பங்குகளை வாங்குபவர். ஆனால் கடனீட்டு பத்திரதாரர் நிருமத்துக்கு கடன் கொடுப்பவர். இவர் நமக்கு ஒரு 3ஆம் நபர் தான். ஆக ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து கடனீட்டு பத்திரத்தை பங்குகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில்
வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்திற்கு மாற்றுதற்குரிய கடனீட்டு பத்திரம் என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாற்ற இயலா கடனீட்டு பத்திரம். ஒரு நிறுமம் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பங்குகளாக மாற்றிக்கொள்ள முடியாது என்ற நிலையில் வெளியீடு செய்யக்கூடிய பங்குகளுக்கு பேர் தான் மாற்ற இயலாத கடனீட்டு பத்திரம் என்று பெயர். அதாவது கடனீட்டு பத்திரத்தை பங்குகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஒரு உரிமை இருந்துச்சுன்னா அது மாற்றக்கூடிய கடனீட்டு பத்திரம் என அழைக்கப்படுகிறது. கடனீட்டு பத்திரங்களை எந்த சூழ்நிலையிலும் பங்குகளாக மாற்ற முடியாது என்ற கொள்கையின் அடிப்படையில் வெளியீடு செய்யக்கூடிய பங்குகளை தான் நாம் மாற்ற இயலா கடனீட்டு பத்திரம் என சொல்கிறோம். ஆக இப்போ நாம் இதுவரை கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம். ஒன்று பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம், அடுத்தது கொணர்பவர் கடனீட்டு பத்திரம். இது ரெண்டத்தையும் நீங்கள் ஒரே சமயத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியும். எல்லா கடனீட்டு பத்திரத்துடைய விவரங்களை நம்மளுடைய கடனீட்டு பத்திர பதிவேட்டில் பதிவு செஞ்சால் அது பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம். கடனீட்டு பத்திரங்களுடைய விவரங்களை நம்ம எதுவுமே பதிவு செய்யலைன்னு சொன்னால் அது கொணர்பவர் கடனீட்டு பத்திரம். அந்த கடனீட்டு பத்திரம் எந்த நேரத்தில் அல்லது எந்த நாளில் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரே நிறுமத்தினுடைய கடனீட்டு பத்திரதாரராக கருதப்படுவார். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி படிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 நாள் ஒரே மாதிரி வரும். நிறுமத்தினுடைய சொத்துக்களை அடமானமாக பெற்றுக்கொண்டு அடமானத்தின் அடிப்படையில் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்திற்கு பிணைய கடனீட்டு பத்திரம் என்று பெயர். நாம் கடன் பத்திரத்தை மீட்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது கடனீட்டு பத்திரதாரர் அந்த அடமான சொத்தின் மீது உரிமை கொண்டாடலாம். ஆனால் எந்த விதமான சொத்துக்களையுமே அடமானமாக வைத்து கொள்ளாமல் நிறுமம் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்தை நம்ம பிணையம் இல்லாத கடனீட்டு பத்திரம் என அழைக்கின்றோம். இதை நம்ம வெற்று கடனீட்டு பத்திரம் என்றும் வேறொரு பெயரில் அழைக்கலாம். ஸோ 3 நாளில் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எளிதாக அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மீள்தகு கடனீட்டு பத்திரம். நிறுமத்தினுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து கடனீட்டு பத்திரத்தினுடைய தொகையை மீட்டு கொள்ளலாம் அல்லது குறிப்பிட்ட காலம் கழித்து கடனீட்டு பத்திர தொகை திருப்பி செலுத்தப்படும் என்ற நிலையில் வெளியீடு செய்யக்கூடிய ஒரு கடனீட்டு பத்திரத்துக்கு பேர் தான் மீள்தகு கடனீட்டு பத்திரம் என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மீள்தகா கடனீட்டு பத்திரம். ஒரு நிறுமத்தினுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் மீட்க முடியாத நிலையில் வெளியிடக்கூடிய ஒரு கடனீட்டு பத்திரத்தை நாம் மீள்தகா கடனீட்டு பத்திரம் என்று சொல்கிறோம். பொதுவாக ஒரு நிறுமத்தினுடைய வாழ்நாளில் இந்த வகையான கடனீட்டு பத்திரத்தினுடைய தொகை திரும்ப தரப்பட மாட்டாது. எப்போ இந்த கடனீட்டு பத்திர தொகை மீட்கப்படும் என்று சொன்னால் நீண்ட காலத்திற்கு பிறகு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்த பின்பு அந்த கடனீட்டு பத்திரம் திரும்ப செலுத்தப்படும் அல்லது கடனீட்டு பத்திரம் மீட்கப்படலாம். அல்லது நிறுமம் கலைக்கப்படும் பொழுது தான் இந்த கடனீட்டு பத்திரத்தினுடைய தொகை திரும்ப செலுத்தப்படும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 7வது முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றத்தக்கக்கூடிய கடனீட்டு பத்திரம். நிறுமம் வெளியிட்ட கடனீட்டு பத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு நிறுமத்தினுடைய பங்குகளாக நேர்மை பங்குகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலையில் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்தை நாம் மாற்றக்கூடிய கடனீட்டு பத்திரம் என்று அழைக்கின்றோம். இந்த நிலையில் அந்த கடனீட்டு பத்திரதாரர் தனது கடனீட்டு பத்திரத்தை பங்குகளாக மாற்றும் பொழுது 3ஆம் நபர் என்ற நிலையில் இருந்து நிறுமத்தினுடைய உரிமையாளராக நிறுமத்தினுடைய சொந்தக்காரராக மாறுகிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாற்ற இயலா கடனீட்டு பத்திரம். நிறுமம் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரங்களை எந்த கால கட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பங்குகளாக மாற்ற முடியாது என்ற நிபந்தனை அடிப்படையில் வெளியீடு செய்யக்கூடிய கடனீட்டு பத்திரத்தை மாற்ற இயலா கடனீட்டு பத்திரம் என அழைக்கின்றோம். இதுவரை நம்ம பார்த்தோம்னாக்கா கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகள் என்னென்னு படித்தோம். முதல் 2 படிங்க, முதல் 2 அடுத்த 2 அடுத்த 2 அடுத்த 2 பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது எளிதாக புரியக்கூடியது வாய்ப்பு இருக்குது. அடுத்து நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்கக்கூடியது கடனீட்டு பத்திரம் சார்ந்த தணிக்கையாளருடைய கடமைகள் என்ன, கடனீட்டு பத்திரத்தை ஒரு தணிக்கையாளர் எவ்வாறு சரிபார்க்கலாம் அல்லது இது சார்ந்து அவர் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். இந்த கடனீட்டு பத்திரத்தை சரிபார்க்கப்படும் பொழுது தணிக்கையாளர் முதலில் கவனிக்க வேண்டியது நிறுவனத்தினுடைய கடன் பெறக்கூடிய திறன், நிறுவனத்தினுடைய செயல்முறை விதிகள், அமைப்பு முறையீடு இவற்றை ஆழ்ந்து பரிசீலனை செய்து நிறுமம் கடன் பெறுவதற்கான திறன் இருக்கிறதா, ஒரு நிறுமம் எந்த அளவிற்கு கடன் பெறலாம்,
அந்த கடனை பெறுவதற்கான உரிமை எந்த அலுவலரிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே செயல்முறை விதிகளில் அமைப்பு முறை ஏட்டில் ஒரு நிறுவனம் எவ்வளவு கடன் வாங்கலாம், வாங்கக்கூடிய கடனுடைய உயர்ந்தபட்ச தொகை என்ன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த உயர்ந்தபட்ச கடன் தொகை அளவிற்கு மட்டுமே நிறுவனம் கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்திருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். செயல்முறை விதிகள் அல்லது அமைப்பு முறை ஏட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு நிறுவனம் மூலதனத்தையும் திரட்ட முடியாது, கடனை வாங்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நிறுவனத்தில் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் நாம் செய்ய வேண்டி இருந்தாலும் அந்த மாற்றங்கள் அமைப்பு முறை ஏட்டினுடைய விதிமுறைகளுக்கும் செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதனை மீறி நாம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. ஆகவே நம்ம எவ்வளவு கடன் வாங்கலாம் தீர்மானிச்சிருக்காங்களோ அந்த செயல்முறை விதிகளில் அந்த அளவிற்கு மட்டுமே கடனீட்டு பத்திரங்கள் வெளியீடு பட்டிருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் கவனிக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடுவது சார்ந்து நிறுவனம் வெளியீடு செய்த நிபந்தனைகளை பார்க்க வேண்டும். எந்த நிபந்தனை அடிப்படையில் நிறுவனம் கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நிபந்தனைகள் அனைத்தும் நிறுவனத்தினுடைய நலனுக்காகத்தான் இருக்கிறதா அல்லது நிபந்தனைகள் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லையா என்பதையும் தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். நாம் ஒரு கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்கிறோன்னு சொல்ல சில நிபந்தனைகளை வெளியீடு செய்வோம். இந்த நிபந்தனை அடிப்படையில் நாம் கடன் வாங்குவோம். அந்த நிபந்தனைகள் எதுவுமே நிறுவன சட்ட விதிகளுக்கோ அல்லது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கோ எதிராக இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் கடன் வாங்கினாலும் சரி, பங்குகளை விற்று பங்கு முதல் வாங்கினாலும் சரி, நிறுவனத்தினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. அவ்வாறு கடனீட்டு பத்திரம் வெளியிடுவது சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட நிபந்தனைகள் சரியானது தானா, நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அது ஊறு விளைவிக்குமா என்பது குறித்து தணிக்கையாளர் பரிசீலிக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கடனீட்டு உறுதி பத்திரத்தை ஆராய்தல். கடனீட்டு பத்திரம் பெற்ற கடனீட்டு பத்திரதாரர்களினுடைய கடன் தொகையும் கடனீட்டு பத்திரத்தில் உள்ள தொகையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இப்போ நாம் கடனீட்டு பத்திரத்தை வெளியீடு செய்கிறோம். ஏ என்ற ஒரு நபருக்கு 20,000 ரூபாய் மதிப்புள்ள கடனீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்போது ஏவுக்கு கொடுத்த கடனீட்டு பத்திர தொகையும் ஏவனுடைய சார்பாக நமது நிறுவனத்தில் பராமரிக்கக்கூடிய பேரேட்டில் இருக்கக்கூடிய கடன் தொகை அளவு நமக்கு எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, எங்கேயோ தவறு நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தணிக்கையாளர் எளிதாக உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே கடனீட்டு உறுதி பத்திரத்தை தணிக்கையாளர் ஆராய்தல் வேண்டும். எவ்வளவு கடன் நீட்டு பத்திரத்தை வெளியீடு செஞ்சுருக்கோம், எவ்வளவு தொகை வந்திருக்கு, அது யாரிடமிருந்து வந்திருக்கு போன்ற விவரங்களை தணிக்கையாளர் சரிபார்க்க வேண்டும். அடுத்ததாக கடனீட்டு பத்திரம் மீட்பு. செயல்முறை விதிகளின் குறிப்பிட்டுள்ளவாறு கடனீட்டு பத்திரங்களை மீட்பு நிதிக்காக பெறப்பட்டுள்ளதா, அதாவது நம்ம ஏற்கனவே இந்த கடனீட்டு பத்திரத்தை மீட்பதற்காக ஏதாவது வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறதா, எந்த நோக்கத்திற்காக கடனீட்டு பத்திரங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை தணிக்கையாளர் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடனீட்டு பத்திரங்கள் முனைமத்தில் அல்லது தள்ளுபடியில் வெளியீடு செய்திருக்கலாம். கடனீட்டு பத்திரத்தை அதனுடைய மதிப்பை விட கூடுதல் விலையில் வெளியீடு செய்தால் அது முனைமத்தில் வெளியீடு செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. கடனீட்டு பத்திரத்தினுடைய தொகையை விட குறைந்த விலையில் வெளியீடு செய்யப்பட்டிருந்தால் அது தள்ளுபடியில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக 1,00,000 ரூபாய் கடனீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு கடனீட்டு பத்திரதாரிடமிருந்து நம்ம 1,10,000 ரூபாய் வாங்கினா அது முனைமத்தில் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா 1,00,000 விட 1,10,000 அதிகம். அந்த 10,000 நம்ம முனைமமாக அக்கௌண்ட்ஸ் புக்கில் எழுதுவோம். நம்ம 1,00,000 ரூபாய் கடனீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு நாம் அந்த கடனீட்டு பத்திரதாரிடமிருந்து 1,00,000 வாங்காமல் 90,000 ரூபாய் குறைச்சி வாங்கினா அது தள்ளுபடியில் வெளியீடு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம் நம்ம சொல்கிறோம். ஆக ஒரு நிறுவனம் முனைமத்தில் அல்லது தள்ளுபடியில் கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்யலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட கடனீட்டு பத்திரம் முனைமத்தில் வெளியிடப்பட்டிருந்தாலும் தள்ளுபடியில் வெளியிடப்பட்டிருந்தாலும் அது சார்ந்து சரியான முறையில் நிறுவனத்தினுடைய இருப்புநிலை குறிப்பில் காட்டப்பட்டு இருக்கிறதா என்பதை தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அடமான கடனீட்டு பத்திரத்தை பார்க்கும்பொழுது தணிக்கையாளர் இந்த குறிப்பிட்ட ஒரு கடனீட்டு பத்திரம் எந்த சொத்தின் மீது அடமானமாக வைக்கப்பட்டு கடனீட்டு பத்திரம் வெளியிடப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த கடனீட்டு பத்திர தொகையும் எந்த ஒரு சொத்து அடமானமாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொத்தினுடைய பேரேடுகளிலும் சரியான முறையில் பதிவு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா, இது சரியான முறையில் இருப்புநிலை குறிப்பில் காட்டப்பட்டுள்ளதா என்பதையும் தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். ஏன்னா கடனீட்டு பத்திரம் என்பது ஒரு நிறுவனத்துக்கு கடனை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணம்.
அப்போ நிறுவனம் என்ன பண்ணணும், எதிர்காலத்தில் கடனை கொடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ என்னது, நமக்கு அது ஒரு பொறுப்பு. ஆக இந்த கடனீட்டு பத்திரம் எல்லாமே எங்கே இடம்பெறும் என்று சொன்னால் இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறும். எத்தகைய கடனீட்டு பத்திரம் அல்லது எந்த வகையான கடனீட்டு பத்திரம் வெளியீடு செய்யப்பட்டிருந்தாலும் அது சரியான முறையில் இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்பு பகுதியில் காட்டப்பட்டு இருக்கிறதா என்பதையும் நமது தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். ஸோ நம்ம இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா கடனீட்டு பத்திரம் என்றால் என்ன, கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகள், கடனீட்டு பத்திரத்தை ஆய்வு செய்யும் பொழுது தணிக்கையாளர் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் என்னென்னு என்பதை நம்ம பார்த்தோம். கடனீட்டு பத்திரத்தினுடைய வகைகள் படிக்கும் பொழுது முதல் 2 அடுத்த 2 படிங்க, ஈஸியாக உங்களுக்கு எளிமையாக புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆய்வு செய்யும் பொழுது தணிக்கையாளர் என்ன பண்ணணும், கடனீட்டு பத்திரம் உரிய முறையில் இருக்க, கடனீட்டு பத்திரம் சார்ந்த நிபந்தனைகள் நிறுவன விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க, நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அது உகந்ததாக இருக்கா என்பதை நம்ம பார்க்கணும். கடனீட்டு பத்திரம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை பார்க்கணும். கடனீட்டு பத்திரம் குத்தகை, அதாவது அடமானத்தின் அடிப்படையில் வெளியீடு செய்யப்பட்டிருந்தால் எந்த சொத்தின் மீது அடைமானம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அது சார்ந்த பதிவு நமது இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பகுதியில் சரியாக காட்டப்பட்டிருக்கிறதா என்பதை நமது தணிக்கையாளர் பார்க்க வேண்டும். இது 5 அல்லது 6 மெத்தடை நம்ம சரியான முறையில் ஒரு தணிக்கையாளர் பின்பற்றினால் இந்த கடனீட்டு பத்திரம் வெளியீடு சார்ந்து மேற்கொள்ளக்கூடிய எந்த மோசடிகளும் தவறுகளும் நிறுவனத்தில் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட மாட்டாது. கடனீட்டு பத்திரம் சரியான முறையில் இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக உள்ளது. நம்ம இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்திங்கன்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால பொறுப்புகளையும் ஒரு சில பொறுப்புகளையும் அதே மாதிரி நடப்பு பொறுப்புகளையும் எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பது பற்றி நாம் பயில இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.